ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுந்தரிஸ் கிச்சன் தாளிக்கும் வாசமில் இன்றைக்கி பலாமோஸ் கோலா உருண்டை செய்யறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த பலாமோஸுங்கிறது பலா பிஞ்சு, அதாவது விதை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அதிகமாக காய்ச்சிருக்க பலா பிஞ்சுங்களை கொஞ்சம் களைச்சி விடுவாங்க. அதில் கீழே விழுறதெல்லாமும் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும் பலா பிஞ்சு. இந்த சீசனில் அதிகமாகவே கிடைக்கும். சின்ன பலாமோஸ் 60லேருந்து 100 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். பலா பிஞ்சு சுத்தம் பண்ணுறதுக்கு கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு மேல் தோல் எல்லாத்தையுமே செத்தி எடுத்துகிட்டு இது மாதிரி சின்ன சின்ன துண்டுங்களாக நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த மேல் தோலை செதுக்கி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு தோலோடு அப்படியே 4-6 நறுக்கி கூட குக்கரில் வேக வச்சு அப்புறம் கத்தியை வச்சு எடுத்துக்கிறவங்களும் உண்டு. சின்ன ப்ரெஷர் குக்கரில் நறுக்கின பலா துண்டுகளை கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு 3 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம 3 விசில் வைக்கிறதே பலா பிஞ்சு நல்லா சாஃப்டாக வெந்து வரணுங்கிறதுக்கு தான். இப்போ கோலா உருண்டைக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வதக்கலாம். 3 பச்சை மிளகாய், 3 மிளகாய் வத்தல், அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல், கொஞ்சம் இஞ்சி துண்டுங்க, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15, பொட்டுக்கடலை ஒரு 3 டேபிள் ஸ்பூன், தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், கசகசா ஒரு டீஸ்பூன், சோம்பு ஒரு டீஸ்பூன். பலா பிஞ்சு இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக வெந்திருக்கணும். பார்த்திங்கன்னா கையாலேயே நம்ம நசுக்கணுன்னாலே அது உதிர்ந்து வர அளவுக்கு இருக்குது. வானலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் மிளகாய் வத்தல், சோம்பு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு வதக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னாக்கா, நம்ம அதுக்கப்புறம் இதை நம்ம மசாலாவாக ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. அதை அப்படியே அரைச்சிட்டு நம்ம கோலா உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுன்னா நல்லாயிருக்கும். இப்போ பொட்டுக்கல்லையும் சேர்த்துட்டேன். பொட்டுக்கடலை ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ரொம்ப வறுபடணும்னு அவசியம் கிடையாது. அதாவது மற்ற பொருளெல்லாம் தான் நமக்கு வறுபடணும். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதில். அதே மாதிரி பொட்டுக்கல்லையும் போட்டு நம்ம ரொம்ப நேரம் வறுக்கணும்னு தேவையில்லை. லேசாக சூடு வந்தால் போதும். அந்த பச்சை வாசனை பொட்டுக்கல்லையோடது போயிருக்கும். இப்போ தேங்காய் சேர்த்து ஒரு பெரட்டிட்டு ஆஃப் பண்ணி ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுருக்கேன். வறுத்து வச்ச மசாலாவை தண்ணி சேர்க்காமல் இதை மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெந்த பலா பிஞ்சு, அந்த பலாக்காயை நல்லா தண்ணியை ஒட்டை கையால் இழுத்து புழிஞ்சிட்டு, ஏன்னா அது பஞ்சு மாதிரி உள்ளதை தண்ணி இழுத்துட்ருக்கோம். அது எல்லாமே தண்ணி இருக்கக்கூடாது அதிக அளவில். இதை மாதிரி எடுத்து போட்டு வைப்பர் பிளேட்டில் சுற்றி எடுத்திங்கனாக்கா நல்லா பஞ்சு பஞ்சாக உங்களுக்கு பலா கறி ரெடி ஆகிடும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். இது நல்ல ஒரு உதிர்ந்து போகாமல் ஒரு பைண்டிங் கொடுக்குங்கிறதுனால ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மாவை நல்லா கையால் கலந்து பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி எடுத்து வைக்கலாம். கரம் மசாலா தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு துண்டு பட்டையும் 2 கிராம்பும் மற்ற பொருள் வறுக்கும்போதே சேர்த்து வறுத்து பொடி பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் ரொம்ப சூடாக காஞ்சிடக்கூடாது, பதமான சூட்டில் இருக்கணும். அப்போ இந்த உருண்டைங்களை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொரிச்சு எடுக்கலாம். நிதானமான தீயில் பதமான சூட்டில் எண்ணெய் இருந்து பொரிஞ்சதுன்னா தான் உள்ளதெல்லாம் நல்லா வெந்து இருக்கும் இந்த கோலா உருண்டை. இப்போ பார்த்திங்கன்னாக்கா கோலா உருண்டை நல்லா வறுபட்டுடுச்சு. நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து எண்ணெயை வடிச்சிட்டு டிஷ்யூ பேப்பர் உள்ள ஒரு இதில் போட்டோன்னா கொஞ்சம் நெஞ்ச எண்ணெயும் அதில் வடிஞ்சு வந்துடும். அவ்வளவு சத்துக்கள் நிரம்பியது இந்த கோலா உருண்டை. அதாவது பலாமூஸில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இது பார்த்திங்கனாக்கா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே தான் அவ்வளோ சாஃப்டாகவும் அவ்வளோ டேஸ்டியாகவும் இருந்தது இந்த கோலா உருண்டை. சூப்பராக கோலா உருண்டை தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாமும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
கோலா உருண்டை அதிகமாக எண்ணெயும் இழுக்கலை, நல்லாவே வந்திருக்கு. தண்ணி நம்ம எவ்வளோக்குள்ள தண்ணியே இல்லாமல் மசால் ரெடி பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இது. சின்ன வயசுலேருந்தே நிறைய சமையல் போட்டிகளில் கலந்துக்கிறதும் பரிசு வாங்குறதும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்படி எனக்கு 2014 ஒரு மகளிர் தினத்துக்கு இந்த கோலா உருண்டை பரிசை வாங்கி கொடுத்தது. பாண்டிச்சேரியில் உள்ள அதிதி ஹோட்டலில் இந்த போட்டி நடந்தது. பாட்டி சமையல் அப்படிங்கிற தலைப்புலேயும் புதிய கண்டுபிடிப்பு அப்படிங்கிறதுலேயும் எனக்கு பெஸ்ட்டு 5ல் ஒன்றா பரிசு வாங்கி கொடுத்தது. உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இதுக்கு நடுவர்களாக வந்தது பார்த்திங்கன்னா அக்கார்ட் ஹோட்டலோட செஃப்பும், பாண்டிச்சேரி கேட்ரிங் காலேஜோட பிரின்ஸ்பாலும், அதிதி ஹோட்டலோட செஃப்பும். இது மட்டன் கோலா மாதிரியே இருக்குது, நீங்கள் சொல்லலைன்னா தெரியாது அப்படிங்கிற அளவில் எனக்கு பேர் வாங்கி கொடுத்தது இந்த கோலா. போட்டிகளில் கலந்துக்கிறது பரிசு வாங்கிறது மட்டும் இல்லை, அங்கே உள்ள மற்றவங்கக்கிட்டேருந்து நிறையா கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் பிரதானமாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.